அனுசரணை வழங்குவோர் சிலிங்கோ லைஃப். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். இலங்கை தாய்மார் நம்பிக்கையுடன் தெரிவு செய்வது மலிபன் கிரி. நீங்கள் இணைந்திருப்பது டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச நாணய நிதிய உடன்படிக்கையை மாற்றியமைத்தால் நாடு மீண்டும் நெருக்கடிக்குள் செல்லும் நிலை ஏற்படும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எச்சரிக்கை. தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் தமிழரசு கட்சியும் தம்முடன் இணைந்து கொள்ளும். தமிழீழ விடுதலை இயக்கம் நம்பிக்கை. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்புகளை நம்பி ஏமாற வேண்டாம். தேர்தல்கள் ஆணைக்குழு கோரிக்கை. குரங்கம்மை தொற்று வேகமாக பரவக்கூடிய அபாயம் இல்லை, வைத்திய நிபுணர் பாலித்த மகிபால கருத்து. ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சி அறிவிப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. சர்வதேச நாணய நிதிய உடன்படிக்கையை மாற்றியமைத்தால் நாடு மீண்டும் நெருக்கடிக்குள் செல்லும் நிலை ஏற்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதிய உடன்படிக்கையை மாற்றியமைத்தால் நாடு மீண்டும் வீழ்ச்சி காணும் என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இயலும் ஸ்ரீலங்கா எனும் துணிப்பொருளில் இன்று மட்டக்களப்பில் இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நெருக்கடி நெருக்கடி காலத்திலேயே நான் நாட்டை பொறுப்பேற்றேன். எதிர்க்கட்சி தலைவர் தான் மாற்று பிரதமர், அவருக்கு ஒரு கடமை இருக்கின்றது. நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கு மக்கள் நெருக்கடியில் இருந்த சந்தர்ப்பத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் ஓடி ஒளிந்து கொண்டார். அவர் மக்கள் தொடர்பில் சிந்திக்கவில்லை. அனுரகுமாரவையும் தேடிக்கொள்ள முடியவில்லை. இத்தகைய பின்னணியில் நாம் IMF-ஐ நாடினோம். அங்கு கடினமான தீர்மானங்களை எடுக்க நேரிட்டது. உள்நாட்டு கடன் பெறுதல், வங்கிக் கடன் எடுத்தல், பணம் அச்சிடல் என்பவற்றை மேற்கொள்ள முடியாது என்ற வரையறை விதிக்கப்பட்டது. இதன் விளைவாகவும் மக்கள் சுமையை ஏற்றுக்கொண்டமையின் விளைவாகவும் நாட்டின் தலதேசிய உற்பத்தி அதிகரித்தது. அதன் காரணமாக நிவாரணங்களை மக்களுக்கு வழங்க முடிந்தது. சர்வதேச நாணய நிதியம் உள்ளிட்ட 18 நாடுகளுடன் உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நாம் கடனை மீள செலுத்துவதற்காக 2048 வரை தவணை வழங்கப்பட்டுள்ளது. அது மாத்திரமல்லாது $10 பில்லியன் கடன் நிவாரண சலுகை வழங்கப்பட்டுள்ளது. நாம் இதனை முன்னெடுத்து செல்ல வேண்டும். இந்த உடன்படிக்கையை மாற்றப்போவதாக சஜித் கூறுகின்றார். அவ்வாறு செய்தால் அவர்கள் வழங்கும் சலுகைகள் நிறுத்தப்படும். ரூபாய் வீழ்ச்சி காணும். எரிபொருள் எரிவாயு இல்லாமல் போகும். நாடு மீண்டும் நெருக்கடிக்குள் வீழ்ச்சி அடையும். பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டதன் பின்னர் தென் பகுதியிலிருந்து தொடர்ச்சியாக அழைப்புகள் வந்த வண்ணம் உள்ளதாக தமிழீழ விடுதலை இயக்கம் தெரிவித்துள்ளது. தமிழ் பொது வேட்பாளருக்கு தமிழரசு கட்சியில் அதிகமானோர் ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும் எதிர்காலத்தில் தமிழரசு கட்சியும் தம்முடன் இணைந்து கொள்ளும் எனவும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஊடக பேச்சாளர் சுரேன் குருசாமி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். வவுனியாவில் இன்று இடம்பெற்ற கட்சியின் மத்திய குழு கூட்டத்தின் பின்னர் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எதிர்வரும் இந்த ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரையும் அதே நேரத்திலே எங்களுக்கு வரக்கூடிய பேச்சுவார்த்தைக்கான அழைப்புகளையும் எவ்வாறு கையாளுவது என்பது பற்றியதான அனுமதியையும் அதற்கான ஆலோசனைகளையும் இந்த மத்திய குழு கூட்டத்தில் நாங்கள் எடுத்துக்கொண்டோம். பொது வேட்பாளரை விடுவதற்கான சந்தர்ப்பம் என்பதற்கு சாத்தியமில்லை. ஆனால் எங்களுக்கு அழைக்கப்படுகின்ற பேச்சுவார்த்தையிலே எமது மக்களினுடைய கோரிக்கைகள், எதற்காக பொது வேட்பாளரை களமிறக்கினோமோ அல்லது எந்த விடயங்கள் நிறைவேற்றப்படவில்லை என்பதற்காக பொது வேட்பாளரை களமிறக்கினோமோ அந்த கோரிக்கைகள் அனைத்தையும் இந்த பிரதான வேட்பாளர்களிடம் சமர்ப்பிக்க வேண்டியது எமது மக்களுடைய நலன் சார்ந்து நம்முடைய கடமையாகும். ஆகவே அந்த விடயத்தை நாங்கள் எப்படி கையாள வேண்டும் என்பது பற்றியதான முடிவுகளை இன்று எடுத்துள்ளோம். பொது வேட்பாளர் இல்லாத சூழ்நிலையிலே நாங்கள் நடத்தப்படுகின்ற பேச்சுவார்த்தைகள் என்பது நாங்கள் வலிந்து சென்று அவர்களிடம் நின்று கையேந்துகின்ற போன்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்தும். பொது வேட்பாளரை களமிறக்கிய பின்னர் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அழுத்தம், அதாவது தெற்கில் இருக்கக்கூடிய வாக்குகள் சமமாக பிரிக்கப்படுகின்ற பொழுது
இந்த பொது வேட்பாளருக்கு தமிழ் மக்கள் அதிகபட்ச வாக்குகளை வழங்கினால் தங்களுடைய நிலைமையை நினைத்து இரண்டாவது செகண்ட் கவுண்ட் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது கணக்குகளில் கூட வெற்றி என்பது சாத்தியம் இல்லாமல் போய்விடும் என்ற நிலைமை அவர் உணர்கிறார்கள். ஆகவே இந்த பொது வேட்பாளர் என்பதை களமிறக்கிய பின்னர் மிக உறுதியான நிலைமையிலே இது ஒரு வெற்றி அளித்திருக்கிறது என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். அது இதற்கு பின்னர் அவர்களுடைய அழைப்புகள் என்பது மிக தொடர்ந்தேர்ச்சியாக எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதில் நாங்கள் ஒரு பலமான நிலைமையிலிருந்து எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்க முடியும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. கருத்துக்கள் தனிப்பட்ட ரீதியில் தெரிவிக்கப்பட்டாலும் கட்சி முடிவு என்ற வகையிலே அனைவரும் ஒருமித்தே பயணிக்கிறோம் என்பதை கூறிக்கொள்ள வேண்டும். தமிழரசு கட்சியில் பலர் பொது வேட்பாளருக்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். பிரச்சார கூட்டங்களில் கூட அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதிலே எங்களுக்குள் முரண்பாடுகள் காலப்போக்கிலே இருக்கக்கூடிய முரண்பாடுகள் மாற்று கருத்துக்கள் அனைத்தும் சீர் செய்யப்பட்டு அவர்களும் எங்களோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைப்பதோடு பயணிப்பார்கள் என்ற நம்பிக்கையும் நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். தமிழீழ விடுதலை இயக்கத்தின் மத்திய குழு கூட்டம் வவுனியாவில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இன்று இடம்பெற்றது. தமிழீழ விடுதலை இயக்கம் ஜனாதிபதி தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறது என்பது தொடர்பிலும் நாடாளுமன்றம் மற்றும் உள்ளூராட்சி தேர்தல்கள் தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவரும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதனின் தலைமையில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தம் கருணாகரன், கட்சியின் ஊடக பேச்சாளர் சுரேன் குருசாமி, கட்சியின் தேசிய அமைப்பாளர் பிரசன்னா மற்றும் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர். நமக்காக நாம தேர்தல் பிரசார பயணத்தின் 2ஆம் நாள் பயணம் இன்று காங்கேசந்துறையில் இருந்து ஆரம்பமானது. தமிழ் பொது வேட்பாளரின் நமக்காக நாம் தேர்தல் பிரசார பயணம் யாழ்ப்பாணம் காங்கேசந்துறையில் இருந்து இன்று பிற்பகல் 3 மணியளவில் ஆரம்பமானது. காங்கேசந்துறை வெளிச்ச வீட்டிலிருந்து தெல்லிப்பளை, மல்லாகம், சுன்னாகம் வழியாக பயணித்து யாழ் நகரை அடைந்தது. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு கோரும் துண்டு பிரசுரங்கள் பயணத்தின் நெடுகிலும் வழங்கப்பட்டன. இந்த தேர்தல் பிரசார பயணத்திற்கு பொதுமக்கள் தமது ஆதரவை வழங்கி வந்ததை காணக்கூடியதாக இருந்தது. பொலிகண்டியில் நேற்று ஆரம்பமான நமக்காக நாம் பொலிகண்டி முதல் பொத்துவில் வரையான தேர்தல் பிரசார பயணம் வல்வெட்டித்துறையூடாக செல்வச்சநதி ஆலயத்திற்கு சென்று நேற்று பின்னர் அங்கிருந்து காங்கேசந்துறையில் நிறைவடைந்தது. இந்த தேர்தல் பிரசார பயணத்தில் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தனர். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்புகளை நம்பி ஏமாற வேண்டாம் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் பல்வேறு தரப்பினர் மேற்கொண்டுள்ள கருத்து கணிப்புகளை நம்பி ஏமாற வேண்டாம் என தேர்தல்கள் ஆணைக்குழு வாக்காளர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் மக்கள் தமது கருத்தை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். குரங்கம்மை தொற்று வேகமாக பரவக்கூடிய அபாயம் இல்லை என வைத்திய நிபுணர் பாலித்த மஹிவால தெரிவித்துள்ளார். நாட்டில் குரங்கம்மை நோய் தொற்று பரவலை கண்டறிய விசேட திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் வைத்திய நிபுணர் பாலித்த மஹிவால தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ளடங்கக்கூடிய வகையில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதாகவும் இவ்வாறு நோயாளிகள் பதிவானால் அவர்களுக்கு கொழும்பு தொற்றுநோய் ஆய்வு பிரிவில் சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நோய் தொற்றாளரின் காயத்தை தொடுவதன் மூலமும் நீண்ட காலமாக நோய் தொற்றாளர் சுவாசிக்கும் காற்றை சுவாசிக்க நேரிட்டாலும் இந்த நோய் தொற்று பரவக்கூடிய அபாயம் உண்டு என்ற போதிலும் இந்த நோய் தொற்று வேகமாக பரவக்கூடிய அபாயம் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தொற்று நோயாளியின் படுக்கை விரிப்பு மற்றும் ஆடைகளை தொடுவதனூடாக இந்த நோய் தொற்று பரவக்கூடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை குரங்கம்மை தொற்றுக்குள்ளானவருக்கு காய்ச்சல், தோலில் கொப்பளங்கள் உள்ளிட்ட நோய் அறிகுறிகள் காணப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எரிசக்தி மற்றும் விவசாய துறையில் முதலீடு செய்ய தென்கொரியா இணக்கம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் எரிசக்தி மற்றும் விவசாய துறையில் முதலீடு செய்வதற்கு தென்கொரியா இணக்கம் தெரிவித்துள்ளது. தென்கொரிய மக்கள் குடியரசின் முன்னணி தொழில் முயற்சியாளர் ஒருவருக்கு பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தென்கொரிய மக்கள் குடியரசின் முன்னணி தொழில் முயற்சியாளர் ஒருவருக்கும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவுக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பின் போது இதுகுறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதன்போது மீன்பிடி, சுகாதாரம் மற்றும் நிர்மாண துறைகளில் உற்பத்தியை
அதிகரிக்க பயன்படும் புதிய தொழில்நுட்பத்தில் சாத்தியமான முதலீடுகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்பில் எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் 11 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர். இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 11 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கடற்பரப்பில் வைத்து குறித்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டதுடன் இந்திய இழுவை படகு ஒன்றும் கடற்படையினரால் மீட்கப்பட்டது. 11 இந்திய மீனவர்களுடன் கைப்பற்றப்பட்ட இழுவை படகு காங்கேசந்துறை துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டு மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மயிலிட்டி கடற்றொழில் பரிசோதகரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை 2024 இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட 45 இந்திய இழுவை படகுகளையும் 333 இந்திய மீனவர்களையும் கடற்படையினர் கைப்பற்றி சட்ட நடவடிக்கைகளுக்காக அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆரோக்கியமான நாட்டை உருவாக்குவோம் என ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆட்சியில் சட்டத்தின் ஆட்சி உறுதிப்படுத்தப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் பெலாங்குட மாநாட்டின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆட்சியில் சட்டத்தின் ஆட்சி உறுதிப்படுத்தப்படும். நாட்டை ஆரோக்கியமான நாடாக மாற்றும் திட்டத்துடனேயே தேசிய மக்கள் சக்தி தேர்தலில் களமிறங்கியுள்ளது. நாடு ஆரோக்கியமாகும் போது அரசாங்கம் ஆரோக்கியமாகும். அதன் ஊடாக நாட்டு மக்களின் வாழ்வும் பலம் பெறும். அதன் காரணமாக நாம் பலமான நாடு, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை உருவாக்க உள்ளோம். எதிர்காலம் தொடர்பான கனவு நாட்டு மக்களுக்கு உள்ளதா? அவ்வாறு கனவுகள் அற்ற சமூகத்தை அரசாங்கம் உருவாக்கியுள்ளது. ஆகவே அதிலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்துவோம். நாட்டை கட்டியெழுப்பி மக்கள் வாழ்க்கையை ஒளிமயமாக்குவதே எம்முடைய எதிர்பார்ப்பாகும். සම්පතක් තියෙනවා. හැබැයි අපි පිටරටින් හාල්මැස්සෝ ගිනෝ. මොකද්ද මේ වුනේ? ඉන්දියාව වගේ රටක මම මෑතකදී ගියා ඒක බලන්නත්. மலையகத்தில் அறிவார்ந்த அரசியலை ஏற்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி வேட்பாளர் மயில்வாகனம் திலகராஜ் தெரிவித்துள்ளார். போகவந்தலாவ பகுதியில் இன்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த நாட்டில் எங்களால் ஜனாதிபதியாக ஆக முடியாது என்பது எங்களுக்கு தெரியும். அதற்காக இந்த நாட்டில் ஜனாதிபதி ஆவதற்கு எங்களுக்கு தகுதி இல்லை என்பது இல்லை. இது நாங்கள் தெரிவு செய்யப்பட போகிற தேர்தல் இல்லை என்பதில் எங்களுக்கு தெளிவு. ஆனால் இந்த தேர்தல் தளத்தில் 38 பேர் போட்டியிடுகின்ற இந்த தேசிய தேர்தல் தளத்தில் முதல் மலையக தமிழனாக நானும் நிற்பேன், எங்கள் மக்களுக்கும் அந்த தகுதி இருப்பேன் என்று சொல்ல வருவதே முதலாவது வெற்றி. அறிவார்ந்த அரசியல் உரையாடலை மலையகத்தில் ஏற்படுத்துவது, அறிவார்ந்த அரசியலை மலையக அரசியல் அரங்கம் முன்வைக்கும், மாவட்ட எல்லைகளை கடந்து மலையக அரசியலை கொண்டு செல்லும். தேர்தலில் வெற்றி பெறுவது என்பது சவால் அல்ல எனவும், நாட்டை எவ்வாறு முன்னோக்கி கொண்டு செல்வது என்பதே உண்மையான சவால் எனவும் அமைச்சர் அலி ஷாப்ரி தெரிவித்துள்ளார். நாட்டில் இன மத பேதமின்றி நிம்மதியாக வாழும் சூழலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஏற்படுத்தி தந்துள்ளதாக அமைச்சர் அலி ஷாப்ரி தெரிவித்துள்ளார். பொத்துவிலில் நேற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக இடம்பெற்ற பிரசார கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார். யாராவது ஒருத்தர் வெல்லுவாங்க. எலெக்ஷன் வெல்லுறது மட்டுமல்ல சவால், எலெக்ஷனுக்கு பிறகு நாட்டை எப்படி எடுத்துக்கொண்டு போறது, நாட்டை எப்படி கவர்ன் பண்றது, அதுதான் கஷ்டமானது. திரு கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களுக்கு நாங்க 69 லட்சம் ஓட்டு எடுத்து கொடுத்தோம். ஆனால் ஒரு வருஷம் போக செல்லைக்கு, 1.5 வருஷம் போக செல்லைக்கு நாடு மாபெரும் ஒரு அபாயத்துக்கு வந்துச்சு. அந்த சிச்சுவேஷன்ல வேற ஒருத்தருக்கும் பாரம் எடுக்க இல்லாத அந்த நாட்டை யாரு பாரம் எடுத்தாங்க? திரு ரணில் விக்ரமசிங்க அவர்கள். அப்படி என்றால் அப்படி உள்ள ஒரு வீரரை, அப்படி ஒரு லீடரை நாங்க மாத்தணுமா? எக்ஸ்பெரிமெண்ட் டைம் செய்யற டைமா? நான் இன்றைக்கு கண்டன் தமிழ் சோசியல் மீடியால ஒரு நல்ல ஒரு போஸ்ட் உண்டு, என் ஒரு ஃப்ரெண்ட் ஒன்று அனுப்பிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? இது உண்மையான ஒரு போஸ்ட். அதுல சொல்லுறாங்க, ரஜினிகாந்த் ஒரு பிக்சர் ஒன்று போட்டுட்டு, விஷயம் ரொம்ப சீக்ரெட், ரணிலுக்கு ஓட்டு போட்டால் செப்டம்பரில் ரணில் ஜனாதிபதி, வேற யாருக்கும்
தாரிப்பு போட்டால் ஓட் போட்டால் அடுத்த டிசம்பரில் ரணில் தான் ஜனாதிபதி. அர்த்தம் உண்மையான செய்தி. ஒருத்தருக்கும் 6 மாசம் கூட இந்த கவர்மெண்ட் செஞ்சு கொண்டு போயலாம் போகும். கவர்ன் பண்றது மிச்சம் கஷ்டமான விஷயம். எல்லாருக்கும் ஒரு மேடையில வந்து ஒரு ஸ்லோகனை பேசி ஓட் எடுக்கலாம். ஓட் எடுத்துக்க போற எப்படி ரன் பண்ணுறது, தள்ளி சம்பாரிச்சு கொண்டு எப்படி ரன் பண்றது, ஃபாரின் கண்ட்ரிஸோட பேசி எப்படி ரன் பண்றது, இது வேறொருத்தருக்கும் செய்ய முடியாத காரணம். நாங்க இந்த நாட்டில மீண்டும் எந்தவித இனவாதமும் வராம இலங்கையில வாழக்கூடிய சிங்கள முஸ்லிம் மக்கள் ஒன்றாக வாழ்ற கூடிய அவங்க எல்லாரையும் ஒரு தாயிலே பிள்ளைகளாக கவனிக்கக்கூடிய ஒரு லீடர் ஒன்றை எலெக்ட் பண்ணிக்கொள்ளணும். செய்திகள் தொடர்கின்றன. அணிசேரா கொள்கை வரவேற்கத்தக்கது என ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தின் அபிவிருத்தி ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் உறுதிப்படுத்தப்படும் என கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் இன்று இடம்பெற்ற இயலும் ஸ்ரீலங்கா மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த திருக்குறளுடைய பொருள் அந்த அடிப்படையிலும் இறை நீதியின் அடிப்படையிலும் இயற்கையின் அடிப்படையிலும் அவருக்கு வாய்த்திருக்கிற இந்த பதவியை மீண்டும் ஒரு முறை வழங்குவதனூடாகத்தான் இந்த நாடு பெருமிதம் கொள்ளும் என்று நாங்கள் எண்ணுகிறோம். அந்த அடிப்படையில் எனக்கு முன்னர் பேசிய அனைவரும் சொன்னது போல இந்த நாட்டை மிகவும் இக்கட்டான சூழலிலிருந்து மீட்டெடுத்த ஒரு தலைவர். எல்லோரும் நம்பிக்கை இழந்து வெளியேறுகிற பொழுதும் நாளை என்ன நடந்து விடுமோ என்று ஏங்கிய பொழுதும் ஏன் எம்மை போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுடைய மக்கள் ஆணையிலே தெரிவு செய்யப்பட்டவர்கள் ஜனநாயகத்தை நம்பி ஆயுதங்களை கைவிட்டு வந்தவர்கள் வீதிகளிலே வைத்து இளைஞர்கள் மறைத்து கூச்சல் போடுகிற பொழுதோ நான் தலை குனிந்து மிகவும் ஆத்திரப்பட்டு அவர்களை பார்த்து மொனோத கரண்ணோனே என்று ஆத்திரத்தோடு கேட்ட நாளை நான் எண்ணி பார்க்கிறேன். அந்த நேரம் நான் கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதி அவர்களை ஜனாதிபதி ஆக்கியதை என்று நான் வெக்கி தலை குனிந்தேன். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாத்திரம் உரித்தான எங்களுடைய வாட்ஸ்அப் குறிப்பிலே நான் அதை பதிவேற்றமும் செய்தேன். ஏன் அதை குறிப்பிட சொன்னால் ஒரு ஜனாதிபதியானவர் பல திறமைகளையும் நுண்ணறிவையும் எதிர்காலத்தையும் பற்றி சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தனிப்பட்ட பிரச்சனைகளை தாண்டி தேச நலனும் எதிர்கால மக்களுடைய நலனையும் கருத்திலே கொண்டிருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நாங்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஆதரித்திருக்கிறோம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இம்முறை தேர்தலில் வெற்றியடைய மாட்டார் என நாடாளுமன்ற உறுப்பினர் வே ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புத்திசாலியாக இருப்பவர்கள் எல்லாம் வெற்றியாளர்கள் அல்ல என நாடாளுமன்ற உறுப்பினர் வே ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திகனவில் இன்று இடம்பெற்ற மாநாட்டின் போதே அவர் தெரிவித்துள்ளார். மனிதர்கள் எல்லாம் வெற்றியாளர் அல்ல. இன்னைக்கு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நல்ல புத்திசாலி, நிறைய படிச்சிருக்காரு, நிறைய அனுபவம் இருக்குது, நிறைய அரசியல் அனுபவம் இருக்குது. ஆனா அவருடைய ஆட்சி என்னைக்குமே நிலைச்சது கிடையாது. ஆகவே படித்து விட்டால் மட்டும், அதாவது புத்திசாலி எல்லாம் புத்தியாக இருந்த எல்லாம் வெற்றியாளர் அல்ல. இந்த முறையா அவர் வெற்றி பெற போறது இல்லை. ஆகவே எங்களை பொறுத்தளவில் இந்த நாட்டிற்கு, அதாவது சாதாரண மக்களுடைய ஒரு நாயகனாக சஜித் பிரேமதாஸ் அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. ஆக வசந்துட்டாலும் எங்களை மிதிச்சிருவானுங்க, ஆக இல்லாத வேண்ட போனாலும் எங்களை மதிக்க மாட்டாங்க. ஆகவே எங்களை பொறுத்த அளவில் ஒரு சாதாரண மனுஷனாக இருக்கின்ற சஜித் பிரேமதாஸ் அவர்களை நாங்கள் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்க வேண்டும். மக்கள் நிராகரித்த தரப்பினரே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திச அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாசவை வீழ்த்த எண்ணாது கௌரவமாக ரணில் விக்ரமசிங்கவை வீட்டிற்கு செல்லுமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திச அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் இன்றைய திகன மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். අපේ පොහොර අසූචි පොහොර නැව ගෙනල්ලා
ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் தற்போது மக்கள் நிராகரித்த தரப்பினரை உள்ளனர். அதுவும் மக்கள் பணத்தை சுரண்டிய ரணில் விக்ரமசிங்க சிறைக்கு அனுப்பும் வரை உறங்கப் போவதில்லை என கூறிய தரப்பினரே இப்போது ஜனாதிபதியுடன் இருக்கின்றனர். ஐக்கிய தேசிய கட்சியினரா தற்போது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியுடன் உள்ளனர் இல்லையல்லவா? வீட்டிற்கு செல்லும் போதாயினும் ஐக்கிய தேசிய கட்சியை பதிவிட்டு விட்டு செல்லும் பொறுப்பு இருந்தது. ஆனால் ஐக்கிய தேசிய கட்சி சின்னத்தில் கூட இல்லை. ஐக்கிய தேசிய கட்சியின் சின்னமான யானை சின்னம் குறைந்தபட்சம் 2005 தேர்தல் பத்திரிகையில் மாத்திரமே இறுதியாக இருந்தது. ரணில் விக்ரமசிங்க இந்த தேர்தலில் கூட யானை சின்னத்தில் போட்டியிடவில்லை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியின் சின்னமான யானை சின்னத்தை தூக்கி எறிந்துள்ளார் என்றே கூற முடியும். தற்போது ஸ்ரீ கோத்தா தலைமையகத்தில் கூட யானை சின்னமில்லை. சஜித் பிரேமதாசவை வீழ்ச்சிக்கு இட்டு செல்ல முயற்சிக்காது கௌரவமாக வீட்டிற்கு செல்வதே ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு செய்யும் சிறந்த உபாயமாக அமையும். இந்த தேர்தல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாகும். ஒவ்வொரு வாக்குகளும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவையாகும். ගෙදර යනකොට හරි UNPA ලේබලේ තියලා යන්න. අද UNPA ලකුණුවක් තියෙනවද? අද UNPA ලකුණුවක් නැහැ. අවසාන වශයෙන් அம்பாறை திருக்கோவிலில் முன்னெடுக்கப்பட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பிரசாரம் இடைநடுவே கைவிடப்பட்டது. அம்பாறை திருக்கோவில் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் போலீசாரின் தலையீடு காரணமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பிரசாரம் இடைநடுவே கைவிடப்பட்டது. இன்று முற்பகல் திருக்கோவிலில் உள்ள வர்த்தக நிலையங்களுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு கோரி துண்டு பிரசுரம் வழங்கும் செயற்பாடு இடம்பெற்றது. இந்த செயற்பாடு திருக்கோவில் போலீசாரினால் இடைநிறுத்தப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஏற்பாட்டில் கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் புஷ்பராஜ் துஷானந்தன் தலைமையில் கட்சியின் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன், தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் ஆகியோர் துண்டு பிரசுரம் வழங்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டிருந்தனர். ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதாக புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகளின் கட்சி தெரிவித்துள்ளது. முன்னாள் போராளிகள் தொடர்பான கோரிக்கைகளை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் இதனால் தமது ஆதரவு ரணில் விக்ரமசிங்கவுக்கு எனவும் புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் இன்பராசா தெரிவித்துள்ளார். புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சியின் ஊடக சந்திப்பு வவுனியாவில் இன்று இடம்பெற்றிருந்தது. இதன்போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எங்கட போராளிகளுக்கான ஒரு கட்டுமான பணி, ஒரு தொழில் வாய்ப்புல எவருமே முன் வந்ததில்லை. எங்கேயும் ஒரு யுத்தம் நடந்தால், உண்மையில யுத்தம் நடந்து இரு பாராளுக்கும் சண்டை நடந்தால் ஒன்று வெல்லும் ஒன்று தோக்கும். ஆனா இந்த வெண்ட தரப்பை நல்லா கௌரவிக்கிறாங்க இருக்கின்றார்கள். இந்த 15 வருஷ காலத்துக்குள்ளேயும் அவங்களுக்கு கை இழந்து கால இழந்து அங்கோயினப்பட்டாக்களுக்கு அரசாங்கத்தால சகல கொடுப்பனவும் வீட்டில இருந்த இருவைக்கு எல்லாம் போய் கொண்டிருக்கு. ஆனால் எங்கட மக்களுக்காக இறுதி வரைக்கும் நாங்க நின்று வட்டுவாள என்று ஒரு துரோகத்தனம் செய்யாம இறுதி வரைக்கும் நின்று வட்டுவாளல வந்த போராளிகள் நாங்கள். புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் தனித்துவமாகத்தான் நாங்கள் நேரடியாக போய் சந்திச்ச நாங்கள். பேசினதன் பிரகாரம் ஜனாதிபதியா இருக்கிற ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வரவேற்றார். போராளிகளுக்கான பாதுகாப்பு, உங்களுக்கான மீள் கட்டுமான பணி, ஏனைய திட்டங்கள் எல்லாம் உங்களோட செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கின்றேன் என்று சொல்லி ஜனாதிபதி எங்களுக்கு உறுதிமொழியும் தந்திருந்தார். எங்களை உண்மையில ஒட்டுமொத்த போராளிகளுக்கும் நாங்கள் ஒரு வேண்டுகோளை விடுறோம். புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சி என்ற அடிப்படையில போராளிகள் அனைவரும் ஒரே இலக்கு, ஒரே சின்னம், சிலிண்டருக்கே புள்ளடிங்க. இதுல முதலாம் தரப்பு, 2ஆம் தரப்பு, 3ஆம் தரப்பு தேவையில்லை. சிலிண்டருக்கு நீங்க வாக்களிங்க. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வென்றால் எங்களுக்கு தேவை பொருளாதார கட்டமைப்பு, எங்களுடைய போராளிகள்ல பாதுகாப்பு. அப்ப இது ரெண்டும் முக்கியமாக தேவை. இதை என்னால நிறைவேற்றி தர முடியும். 3000 பேர் விவரம் கொடுத்திருக்கோம் ஏற்கனவே. முதல் கட்டமாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வென்றால் எங்களுக்கு 3000 பேருக்கான வடகிழக்குல மாதிரி பண்ணைகள், அதுக்குரிய பொருளாதாரம், விவசாயம், கடல் வளம், கால்நடை சகலதும் செய்தாருன்னு சொல்லி அதுக்குரிய ப்ரப்போசலும் கொடுத்துங்க, ஏற்றுக்கொண்டிருக்கிறார். போராட்ட காலத்தில் இருக்க நாங்கள் எங்களோட தமிழ் பிரதிநிதிகளை தெரிவு செய்யறதுக்கு சரியா கஷ்டப்பட்டோம் தலைவர் வேண்டுகோளுக்கு. ஆனால் இன்றைக்கு எந்த தமிழ் பிரதிநிதியும் எங்களை கைவிட்டார்கள். இலங்கை ஜனநாயக முன்னணி ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு தமது ஆதரவை வழங்குவதாக அறிவித்துள்ளது. இலங்கை ஜனநாயக முன்னணி ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு தமது ஆதரவை வழங்குவதாக இன்று அறிவித்துள்ளது. அக்கட்சியின் உயர்பீட உறுப்பினர்களுடனான கலந்துரையாடலின் பின்னர் அக்கட்சி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது.
இலங்கையிலே ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்களுடைய கட்சி பூரண ஆதரவை சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று உறுதி செய்யப்பட்டு வந்து நாங்கள் தற்பொழுது அக்கரைப்பத்திலே எங்களுடைய கட்சியுடைய உயர்சபை கூட்டத்தை கூட்டி கட்சியுடைய உறுப்பினர்களுடைய கருத்துக்களை கேட்ட பொழுது எல்லோரும் நீங்கள் எடுத்த முடிவு கடந்த 9ஆம் தேதி கட்சியுடைய எதிர்கட்சியுடைய தலையுடைய வாய்ஸ்தலத்தில் உங்களுடைய கட்சி கூடி எடுத்த முடிவுக்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம் என வேண்டினார்கள். ஜனாதிபதி தேர்தலில் ஊடகவியலாளர்களின் கடமை மற்றும் பொறுப்புகள் தொடர்பான பயிற்சி செயலமர்வு யாழில் இன்று நடைபெற்றது. ஜனாதிபதி தேர்தலில் ஊடகவியலாளர்கள் ஆற்ற வேண்டிய கடமை மற்றும் பொறுப்புகள் தொடர்பில் வடக்கு ஊடகவியலாளர்கள் இன்று தெளிவூட்டப்பட்டனர். யாழ்ப்பாண மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இன்று காலை 10 மணிக்கு நிகழ்வு ஆரம்பமானது. இந்த செயலமர்வில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் உறுப்பினர் MM முகமட் ஆகியோர் தலைமை வளவாளர்களாக பங்கேற்றனர். அத்துடன் யாழ் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் ஸ்ரீமோகன் உள்ளிட்ட அதிகாரிகளும் ஊடகவியலாளர்களும் கலந்து கொண்டிருந்தனர். மட்டக்களப்பு வாகரை கயான்கேணி விவசாய போதனாசிரியர் பிரிவில் பயறுணவு பயிர்ச்செய்கையின் உற்பத்தியை அதிகரித்தல் தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு வாகரை காயான்கேணி விவசாய போதனாசிரியர் பிரிவில் பயறுணவு பயிர்ச்செய்கையின் உற்பத்தியை அதிகரித்தல் தொடர்பான விழிப்பூட்டல் இன்று நடைபெற்றிருந்தது. விவசாய வாகரை விரிவாக்கல் நிலையத்தினால் விவசாய போதனாசிரியர் R. பிரபாகரன் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்வில் பிரதம விருந்தினராக மட்டக்களப்பு மாவட்ட விவசாய திணைக்களத்தின் விவசாய பிரதிபணிப்பாளர் M. பரமேஸ்வரன் கலந்து கொண்டிருந்ததுடன் அதிதிகளாக விவசாய உதவி பணிப்பாளர் சுகுந்தன், வேர்ல்டு விஷன் நிறுவன ஒருங்கிணைப்பாளர் பகிரதன், மட்டக்களப்பு வடக்கு வலய விவசாய போதனாசிரியர்கள், தொழில்நுட்ப உதவியாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். நிகழ்வில் விவசாயிகளுக்கு பயிர்ச்செய்கையை மேம்படுத்தும் முகமாக செயல்முறை பயிற்சிகள் வழங்கப்பட்டதுடன் மண் பரிசோதனை, அதிக விளைச்சல் தரும் சிறந்த ரக இன விதை தெரிவு, பயறு செய்கையில் காணப்படும் தொழில்நுட்ப நடைமுறைகள், சேதன பீடை நாசினி தயாரிப்பும் பாவனையும், வெள்ளக்கரைசல் தயாரிப்பு, சேதன ஊக்கிகள் தயாரிப்பு, அறுவடைக்கு பின்னரான தொழில்நுட்பம், களஞ்சியப்படுத்தல் என்பன தொடர்பாக விளக்கங்களும் வழங்கப்பட்டிருந்தன. இந்த மாதத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 2400க்கும் மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 2400க்கும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. மேல் மாகாணம் மற்றும் கண்டி மாவட்டத்தில் அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் அனோமா தீப்தி தெரிவித்துள்ளார். இதேவேளை மட்டக்களப்பு செங்கலடியில் இன்றைய தினம் டெங்கு ஒழிப்பு விழிப்புணர்வு ஊர்வலம் மற்றும் சிரமதான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கிறிஸ்தவ குடும்ப சபை போதகர் இயேசுதாசன் தலைமையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்வுகளில் பொது சுகாதார பரிசோதகர்களும் பங்கேற்றிருந்தனர். விழிப்புணர்வு நிகழ்வுகளில் பங்கேற்ற சிறுவர்கள் எல்லை வீதி ஊடாக ஊர்வலமாக சென்று பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்தை அடைந்தனர். அங்கிருந்து மாணவர்கள் 5 அணிகளாக பிரிந்து சென்று வைத்தியசாலை வீதி, பொதுச்சந்தை வீதி, பிரதேச செயலக வீதி, பிரதான வீதி மற்றும் எல்லை வீதி ஆகிய பகுதிகளில் சிரமதானத்திலும் ஈடுபட்டனர். சுமார் 4 மணித்தியாலங்களாக இடம்பெற்ற சிரமதான பணியின் போது சேகரிக்கப்பட்ட பிளாஸ்டிக் போத்தல்கள் மற்றும் பொலித்தீன் குப்பைகள் ஏறாவூர் பற்று பிரதேச சபையின் உளவு இயந்திரங்களின் உதவியுடன் அகற்றப்பட்டன. முன்னாள் அமைச்சர் ருக்மன் சேனாநாயக்க இன்று காலமானார். நாட்டில் முதல் பிரதமர் DS சேனாநாயக்கவின் பேரனும் முன்னாள் அமைச்சருமான ருக்மன் சேனாநாயக்க இன்று தனது 76வது வயதில் காலமானார். இவர் 2002ஆம் ஆண்டு முதல் 2004ஆம் ஆண்டு வரை சுற்றாடல் மற்றும் இயற்கை வளங்கள் அமைச்சராக பதவி வகித்தார். அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சியின் உப தலைவராகவும் ருக்மன் சேனாநாயக்க பதவி வகித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கண்டியில் பேருந்து மோதி இடம்பெற்ற விபத்தில் வயோதிபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கண்டி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க மாவட்டத்தில் இடம்பெற்ற விபத்தில் வயோதிபர் உயிரிழந்துள்ளதாக கண்டி போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளது. கடுகண்ணாவையிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த பேருந்து ஒன்றில் இருந்து வயோதிபர் ஒருவர்
இறங்கி வீதியை கடக்க முற்பட்ட போது அதே பேருந்தில் மோதி உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்த வயோதிபரின் சடலம் கண்டி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். மேலதிக விசாரணைகளை கண்டி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். HNB வங்கி யாழில் இன்று இறுதி நாள் விளம்பரப்படுத்தல்களை முன்னெடுத்தது. யாழ்ப்பாணம் நல்லூர் முருகன் ஆலய திருவிழாவை முன்னிட்டு HNB வங்கி யாழில் விசேட விளம்பரப்படுத்தல்களை முன்னெடுத்துள்ளதுடன் புதிய கணக்குகளை ஆரம்பிப்பவர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் விசேட பரிசுகளையும் வழங்கி வந்தது. அந்த வகையில் இன்று HNB மெட்ரோ கிளையில் காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை செயற்பாடுகளை முன்னெடுத்தவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. கடந்த 4 நாட்களாக விளம்பரப்படுத்தல்கள் இடம்பெற்றதுடன் இன்று இறுதி நாள் நிகழ்வுகள் நடைபெற்றிருந்தன. ஹட்டன் நேஷனல் வங்கியானது இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டு இத்துடன் 135 வருடங்கள் முடிவடைந்துள்ளது. இத்தருணத்தில் யாழ் மாவட்டத்தில் நல்லூர் உற்சவ காலத்தை முன்னிட்டு ஹட்டன் நேஷனல் வங்கி யாழ் மெட்ரோ கிளையானது டான் டிவியுடன் இணைந்து நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வு முற்றும் முழுதும் வெளிநாடுகளில் வசித்து நல்லூர் உற்சவ காலத்தில் வரும் அன்பர்களுக்கும் பக்தர்களுக்கும் மட்டுமல்லாது இங்கிருக்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் இந்நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நல்லூர் பெருந்திருவிழாவான எதிர்வரும் 31/1/2 ஆகிய 3 நாட்கள், அதாவது சப்பரம், தேர், தீர்த்தம் அன்று நடைபெறும் பெருந்திருவிழா நாட்களில் எமது பணிமனை விசேட பணிமனை ஒன்று டான் டிவியுடன் இணைந்து நல்லூர் பின் வீதியில் அமைந்திருக்கும் ரியோ அருகாமையில் இடம்பெற இருக்கின்றது. அன்பு உள்ளங்கள் அனைவரையும் இந்நிகழ்வில் கலந்து கொள்ள எமது பணிமனையை நாடுமாறு கேட்டுக்கொள்வதுடன் அன்றைய நிகழ்வும் சரி கணக்குகளை ஆரம்பிக்கும் அனைவருக்கும் பரிசில்கள் வழங்க காத்திருக்கின்றோம். அதே நேரம் உங்களுக்கு தேவையான சகலவிதமான வங்கி சம்பந்தமான நடவடிக்கைகள் தொடர்பான ஆலோசனைகளை வழங்க கணக்குகளை திறக்கவும் எமது ஊழியர்கள் ஆர்வமாக உள்ளனர். ஹட்டன் நேஷனல் வங்கியின் வாடிக்கையாளர் சேவையானது எமது யாழ் மண்ணில் தடம் பதித்து இத்துடன் 5 தசாப்தங்கள் முடிவடைந்திருக்கின்ற வேளையில் எமது வங்கிக்கும் வாடிக்கையாளர்களுக்குமான தொடர்பானது தனியே நிதிச்சேவையோடு மட்டுப்படுத்தாது நாம் அவர்களின் வாழ்வியல் மாற்றங்கள், அவர்களின் பிறப்பு முதல் முதிர்வு வரையில் வாழ்வியல் மாற்றங்களில் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்துள்ளோம். இதனை பறைசாற்றும் முகமாக நாம் மக்களோடு மக்களாக தற்போது நடைபெற்று கொண்டிருக்கும் நல்லூர் உற்சவத்தை முன்னிட்டு ஒவ்வொரு ஊருக்கு ஊராக சென்று மக்களுக்கு எதிர்வரும் கிழமைகளில் நல்லூர் முன்றலில் மக்களோடு அவரது வாழ்வியல் விழுமியங்களையும் பறைசாற்றும் முகமாக அவர்களோடு ஒன்று சேர நாம் அவ்விடத்தில் கூட உள்ளோம். இவரிடம் நல்லூர் திருவிழாவை முன்னிட்டு எமது ஹட்டன் நேஷனல் வங்கியானது டான் டிவியுடன் இணைந்து எமது வங்கி சேவைகள் பற்றிய தெளிவூட்டலை எமது மக்களுக்கு வழங்கி வருகின்றோம். அந்த வகையில் வெளிநாடுகளில் வசிக்கின்ற எமது மக்களுக்கான வங்கி நடவடிக்கைகளுக்குரிய எந்த முதலீட்டு திட்டங்களில் அவர்கள் முதலீடுகளை மேற்கொள்ளலாம், அவர்களுக்குரிய அனைத்து வகையான கணக்குகளையும் எமது ஜாழ் மெட்ரோ கிளையின் 2வது மாடியில் அமைந்துள்ள பிரையாரிட்டி சர்க்கிள் சென்டரில் நாம் வழங்கி வருகின்றோம். உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான அறிவுறுத்தல்களையும் தெளிவூட்டல்களையும் எமது நிலையத்திற்கு நீங்கள் வருவதன் மூலம் அதற்குரிய சேவையினை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை அறிய தருகின்றோம். பெருந்திரளாக வந்து நூற்றுக்கணக்கான கணக்குகளை ஆரம்பித்து எங்களை ஊக்கப்படுத்திய ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுக்கும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே வேளையிலே நாங்கள் உங்கள் முன்னேற்றத்தின் பங்காளியாக நிச்சயமாக திகழ்வோம் என்பதை நாங்கள் உறுதிப்பட கூறுகின்றோம். நாங்கள் நல்லூர் முன்றலிலே ரியோக்கு அருகாமையிலே நாங்கள் 31ஆம் தேதி 1ஆம் தேதி 2ஆம் தேதி எமது காரியாலயத்தை அமைத்து உங்களுக்காக உங்களுடன் கலந்துரையாட நாங்கள் அங்கே காத்திருக்கின்றோம். கடந்த வருடம் தந்த ஆதரவு மாதிரி இந்த வருடமும் நீங்கள் ஆதரவளிப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதற்கு மேலாக ஹட்டன் நேஷனல் வங்கியின் சோலோ QR முறையினூடாக ரியோயிலே நீங்கள் ஐஸ்கிரீம் வாங்குகின்ற பொழுது 25% விசேட விலைக்கழிவை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். இவ்விதமாக பல வாடிக்கையாளர்களுக்கு இந்த விலைக்கழிவுகள் யாழ் நகரிலே யாழ் மாவட்டத்திலே நாங்கள் வழங்கி வருகின்றோம். ஆகவே நீங்கள் போகின்ற துணிக்கடைகள், நகைக்கடைகள், உணவகங்கள் போன்றவற்றிலே ஹட்டன் நேஷனல் வங்கியின் அந்த விலைக்கழிவை நீங்கள் பெற்று அனுபவிக்க உங்கள் அனைவரையும் அன்பாக வரவேற்கின்றோம்.
இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். அனுசரணை வழங்கியோர் சிலிங்கோ லைஃப். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். இலங்கை தாய்மார் நம்பிக்கையுடன் தெரிவு செய்வது மலிபன் கிரி.